நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் பிரியதர்ஷினி செல்வத்துறை. வாசிப்பவர் AM தாஜ். பேரளவிலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டம் தற்போது ஸ்திரமான நிலையை எட்டியுள்ளதாக நீதி அமைச்சர் கூறுகிறார். 20 வருடங்களின் பின்னர் கொழும்பு பொது வைத்தியசாலை மற்றும் கொழும்பு கண் வைத்தியசாலை கட்டடங்கள் புனரமைக்கப்பட உள்ளன. தனது பதவிக்காலத்தில் இலவச கல்வி வாய்ப்புகளை இழக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் உறுதி. மேல் மாகாண சபை மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து கோபா குழு கவனம். ஆசிரியர் கலாசாலை இறுதிப் பரீட்சை மற்றும் பட்டதாரி அல்லாத பயிற்சி பெறாத ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாட பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜப்பான் இந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். பேரளவிலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டம் தற்போது ஸ்திரமான நிலையை எட்டியுள்ளதாக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எனவே நாட்டின் அனைத்து பிரஜைகளுக்கும் தமது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுடன் ஒப்படைக்க வேண்டும். அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் அண்மையில் இணக்கம் காணப்பட்ட நீரியல் சட்டத்தை அடுத்த வருடம் நடைமுறைப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் கடல் எல்லை வழியாக பயணிக்கும் கப்பல் மூலம் ஆண்டொன்றின் $50 மில்லியன் அதிகமான தொகையை ஈட்டிக்கொள்ள முடியும். முதன்மை வழக்கு நடவடிக்கை சட்டத்திற்கு சட்ட திருத்தம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. திருமணம் தொடர்பான புதிய சட்டமூலமும் முன்வைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் திருமணம் மற்றும் விவாகரத்து சட்டம் தொடர்பாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றங்களை மாத்திரம் முன்வைத்து அந்த சட்டமூலத்தை திருத்த அமைச்சரவை அங்கீகாரம் அளித்துள்ளது. காதி நீதிமன்றம் தொடர்பில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளன. அதில் 2 மாற்றங்களை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 20 வருடங்களின் பின்னர் கொழும்பு பொது வைத்தியசாலை மற்றும் கொழும்பு கண் வைத்தியசாலை கட்டட தொகுதிகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். தொற்றாத நோய்கள் தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 மாதங்களில் இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் சுகாதார அமைச்சினால் நடத்தப்படும் சுவையட்ட அருண நடமாடும் சுகாதார மருத்துவ நிகழ்ச்சி திட்டத்தின் இன்று முற்பகல் மற்றொரு வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு அமைச்சர் கருத்து வெளியிட்டார். குறித்த சுகாதார மருத்துவ வேலை திட்டம் LPTய காதுவ பிராதன விகாரை வளாகத்தில் இடம்பெறுகிறது. கிராமப்புற மக்களின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் நோய்களை கண்டறிந்து அரச மருத்துவமனைகளின் மருந்துகளுக்கு மக்களை பரிந்துரைப்பது எதிர்பார்ப்பாகும். அண்மையில் LPTய பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் மக்களின் நோய்களை ஆராய்வதற்கும் தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் குறித்த நடமாடும் சுகாதார மருந்தகம் உதவியிருப்பதாக அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். குறித்த நடமாடும் மருந்தகம் காலி மாவட்டத்தில் சுமார் 15 இடங்களில் நடத்தப்பட்டுள்ளது. 185 அத்தியாவசிய மருந்துகளில் ஒரு சில மருந்துகளை தவிர அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கையிருப்பில் உள்ளது. காலி கராப்பிட்டிய வைத்தியசாலை அடுத்த மாதம் தேசிய வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட உள்ளது. செயற்கை நுண்ணறிவு போன்ற பாடங்கள் தொடர்பான அனுபவத்தை மாணவர் சமூகத்துக்கு வழங்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் கலாநிதி சுசில் பிரமஜயன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் அதற்கு முன்னர் அந்த விடயத்தை பயன்படுத்துவது தொடர்பான சட்ட கட்டமைப்பு நிறுவப்பட வேண்டும். 1ஆம் வகுப்பிலிருந்தே சுற்றாடல் மாற்றம் குறித்த தெளிவூட்டலை சிறுவர்களுக்கு வழங்க வேண்டியதன் அவசியத்தை யுனெஸ்கோ சுட்டிக்காட்டியுள்ளது. தனது பதவிக்காலத்தில் சுதந்திர கல்விக்கான வாய்ப்பை இழக்க ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என அமைச்சர் உறுதியளித்தார். அரச பல்கலைக்கழக கட்டமைப்பு மேம்படுத்தப்படும். பல்கலைக்கழக அனுமதியின் போது மாவட்ட அடிப்படையில் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அதற்கான புள்ளி வரம்புகளை ஆண்டுதோறும் திருத்த வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மேல் மாகாண சபை மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் தற்போதைய செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு கவனம் செலுத்தியுள்ளது.
அதன் தலைவரான ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தலைமையில் அண்மையில் இந்த குழு கூடியது. இதன்போது 2020, 2021 மற்றும் 2022 ஆண்டுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கைகளின் அடிப்படையில் மேல் மாகாண சபை மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து கலந்துரையாடப்பட்டன. மேல் மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களம் மிகவும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக கொள்கை தீர்மானம் ஒன்றை எடுப்பது மிகவும் முக்கியமானது என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையினால் வீதி அனுமதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. அதிவேக நெடுஞ்சாலையில் அதிக எண்ணிக்கையில் பஸ்களை இயக்க வேண்டியுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் கலாசாலை இறுதிப் பரீட்சை மற்றும் பட்டதாரி அல்லாத பயிற்சி பெறாத ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாட பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பெறுபவர்களை www.doenets.lk அல்லது www.results.exam.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். ஆசிரியர் கலாசாலை இறுதிப் பரீட்சை பட்டியல் அந்தந்த ஆசிரியர் கலாசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பட்டதாரி அல்லாத பயிற்சி பெறாத ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாட பரீட்சையின் பெறுபவர்கள் தேசிய கல்வி நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் அவர்களுடைய முகவரிக்கும் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த 2 பரீட்சைகளுக்கும் தோற்றிய மொத்த விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை 1335 ஆகும். 2 பரீட்சைகளும் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றன. நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போதைய ஜனாதிபதியுடன் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை அமைக்கும் என்று தான் நம்புவதாக தேசிய நாமல் உயன ஸ்தாபகர் வனவாசி ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டை யார் கைப்பற்றினாலும் எதிர்காலத்தில் அதை தக்க வைப்பது கடினமாக இருக்கலாம். தேசிய நாமல் உயன வளாகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் கருத்து தெரிவித்தார். தற்போதைய நிலவரப்படி விரைவில் தேர்தல் நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் வங்குரோத்து நிலைக்கு அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளுமே காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கடந்த காலத்தில் இடைநிறுத்தப்பட்ட பல அபிவிருத்தி வேலை திட்டங்கள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அசோக பிரியந்த தெரிவித்துள்ளார். அதனை தவிர ஒருமைய அஸ்வெசும உள்ளிட்ட முக்கிய செயற்திட்டங்கள் பல நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. பரவலாக்கப்பட்ட ஏற்பாடுகளின் மூலம் கிராமிய மற்றும் நகரங்களின் புனரமைப்பு பணிகளும் ஆரம்பமாகியுள்ளன. அதற்கு அரசு அதிகாரிகளின் பொறுப்பு உறுதுணையாக இருப்பதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான கடமையை நிறைவேற்ற முடிந்த இந்த சந்தர்ப்பத்தில் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். தற்போதைய அரசு துறை படிப்படியாக சீரமைக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையின் 1, 2 மற்றும் 3ஆம் தரங்களுக்கான பரீட்சைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகளுக்கு 52,756 பேர் விண்ணப்பித்துள்ளனர். குறித்த பரீட்சை நாடளாவிய ரீதியில் 353 நிலையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சைகளுக்கான அனுமதி அட்டைகள் விண்ணப்பதாரிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதனை பெற்றுக்கொள்ளாத பரீட்சார்த்திகள் www.sileda.lk என்ற இணையதளத்தின் ஊடாக தங்களின் அனுமதி அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும். உலகச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உறுதியளித்துள்ளனர். இந்திய பிரதமர் விரைவில் ஜப்பான் செல்ல உள்ளார். இத்தாலியில் நடைபெற்ற G7 தலைவர்கள் மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இடம்பெற்றது. இந்த மாத ஆரம்பத்தில் தனது 3வது பதவிக்காலத்தை ஆரம்பித்த இந்திய பிரதமரும் இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்ட உலக தலைவர்களில் ஒருவர் ஆவார். ஜப்பான் இந்திய பூகோள ஒத்துழைப்பு 10 வருடங்களை நிறைவு செய்துள்ளது.
அடுத்த 10 வருடங்களில் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த வேண்டும் என ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதற்காக ஜப்பானுடன் நெருக்கமாக பணியாற்ற விரும்புவதாக இந்திய பிரதமர் தெரிவித்தார். இதேவேளை G7 மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்கள் விசேட கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதன்படி ரஷ்யாவுக்கு பொருட்களை உதவியாக வழங்கும் சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டில் உக்ரைன் மற்றும் சீனா குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் கடல்சார் நடவடிக்கைகளும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. உக்ரைன் மீதான சமாதான தீர்மானம் குறித்து சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் ஜப்பான் பிரதமர் பங்கேற்கிறார். அபிவிருத்தி செய்திகள். மத்திய மாகாண சபையின் ஏற்பாட்டின் கீழ் கண்டி மாவட்டத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக 664 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தில் 226 அபிவிருத்தி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. அவை 20 பிரதேச செயலகங்களின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படுவதாக மத்திய மாகாண பிரதம செயலாளர் அஜித் பிரேமசிங்க தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா மேற்கிந்தியில் மகளிர் அணிக்கு எதிராக இன்று பிற்பகல் ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. முதலில் துடுப்படுத்த ஆடிய மேற்கிந்திய தீவுகள் மகளிர் அணி 47.1 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 195 ஓட்டங்களையும் பெற்றது. 196 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்குடன் துடுப்படுத்த ஆடிய இலங்கை மகளிர் அணி 3.4 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட் இழப்புக்கு 198 ஓட்டங்களை பெற்று வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். சிறிய அளவிலான விவசாய வியாபாரங்களுக்கு ஏற்படும் பாதகமான விளைவுகள் கட்டுப்படுத்தும் திட்டம் தற்போது நாட்டின் 5 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அதன் திட்டப் பணிப்பாளர் கயான் மல்லவசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கான நிதி வசதியை சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியம் வழங்குகிறது. இத்திட்டத்தை 6 வருட காலத்துக்கு நடைமுறைப்படுத்துவதற்காக 8 கோடியே 20 லட்சம் அமெரிக்க டாலர் கடனாக வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அவசரத்தில் அங்கும் இங்கும் வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. ஹம்பாந்தோட்டை மாவட்ட கடற்தொழில் திணைக்களத்தின் அனுசரணையுடன் தங்காலை குடாவல்ல மீன்பிடி துறைமுகத்தின் புதிய செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மீன் மற்றும் கருவாடு பொதி செய்யும் புதிய செயற்திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. அவை தனியார் பிரிவுகளுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு 6 பெண்களும் 4 ஆண்களும் பணிபுரிகின்றனர். வைக்க வேண்டாம் தங்கமே. இப்போது தங்கப்போனுக்கு அதிகூடிய முப்பணம் அலையுங்கள். 0115-880-400 LOLC ராம்சவி தங்க கடன் சேவை. பாதுகாப்பாக வைத்திருக்கும் நகைகளை அவசர தேவைக்கு வைக்கவிட. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேரளவிலான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டம் தற்போது ஸ்திரமான நிலையை எட்டியுள்ளதாக நீதி அமைச்சர் கூறுகிறார். 20 வருடங்களின் பின்னர் கொழும்பு பொது வைத்தியசாலை மற்றும் கொழும்பு கண் வைத்தியசாலை கட்டடங்கள் புனரமைக்கப்பட உள்ளன.
தனது பதவிக்காலத்தில் இலவச கல்வி வாய்ப்புகளை இழக்க அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கல்வி அமைச்சர் உறுதி. மேல்மாகாண சபை மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்தின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து கோபா குழு கவனம். ஆசிரியர் கலாசாலை இறுதிப் பரீட்சை மற்றும் பட்டதாரி அல்லாத பயிற்சி பெறாத ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாட பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஜப்பான் இந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி இரவு 9 மணிக்கு.